மது மாது மாமிசம் இவர்கிட்டருந்து விடுதலை, சிவபக்தி பற்றியும் அவரை பற்றின ஆன்மீக கதையை பற்றி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. மது, மங்கையர், மோகம், புலால் உணவு இவை மூன்றும் தற்காலிக இன்பத்தை தந்து நம் ஆன்மாவை நிரந்தர இருளுக்குள் தள்ளக்கூடியவை. இதிலிருந்து முற்றிலும் விடுபட மன தூய்மை மிக முக்கியம். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் சான்றோர்கள் பலர் தங்கள் புலன்களை அடக்கிதாலேயே உலக புகழ்பெற்ற மகா மனிதர்களாக மாற முடிந்தது. புலன்களை வெல்வதே உண்மையான தூய்மை. இதற்கு நம் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரமே மிகச் சிறந்தது. இந்த மன கட்டுப்பாட்டை தரும் இறுதி பரம்பொருள் சிவபெருமான் மட்டுமே. வரலாறு மற்றும் புராணங்களை உற்று நோக்கினால் பல உன்னதமான பெண்கள் உலக இன்பங்களை துறந்து சிவபெருமானையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் விரும்பியது உடல் சார்ந்த திருமணத்தை அல்ல, தங்களின் ஆத்மா பரமாத்மாவோடு இணைய வேண்டும் என்கிற முக்தி நிலையை. அப்படி சிவபெருமானை மட்டுமே தன் எல்லாவற்றிலும் நினைத்து உருகியவர்களில் மிக முக்கியமானவர்கள் அன்னை பார்வதி தேவி, காரைக்கால் அம்மையார் மற்றும் அக்கா மகாதேவி போன்ற மகாத்மாக்கள். அவர்கள் சிவனை அடைய கடுமையான தவங்களை மேற்கொண்டார்கள். இறுதியில் அவர்களுக்கு என்ன நடந்தது? அன்னை பார்வதி தேவி சிவனின் இடப்பாகத்தை பெற்று சக்தியாக மாறினார். காரைக்கால் அம்மையார் தன் அழகிய பெண் வடிவத்தை வேண்டாம் என்று மறுத்து பேய் வடிவத்தை பெற்று தில்லை நடராஜரின் திருவடியில் கீழ் எப்போதும் பாடும் பாக்கியத்தை பெற்றார். அக்கா மகாதேவி உலக ஆடைகளை துறைந்து ஞான காதலால் சிவஜோதியோடு இரண்டர கலைத்தார். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உலகத்து மாயைகளை துறந்து சிவனின் திருவடிகளை போற்றுவதே பேரின்பம். உங்கள் மனதை மாற்ற இந்த ஒரு ஆன்மீக சிந்தனை போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. விழிப்புணர்வு ஆன்மீக பதிவுகளுக்கு மாணிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.